யூகேயில் வந்து இப்போ புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, கணக்கு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ஒர்க் விசாவில் இருக்கிறவங்களுக்கும் முக்கியமானதை வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பிஎஸ்டபிள்யூ அப்ளை பண்ணுறவங்க, அதாவது 2027 ஜனவரி 1ஆம் தேதி அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து முதல் வந்து பிஎஸ்டபிள்யூ வந்து 2 இயர்ஸில் இருந்தது. இப்போ வந்து 18 months 1.5 வருஷம் வந்து மாற்றுறாங்க. ஸோ அதாவது வந்து அடுத்த வருஷம் 2026 ஜனவரிக்கு ஸ்டூடெண்ட்டாக வாரவங்களுக்கு இது அப்ளை ஆகும். செகண்ட் வந்து 2026 ஜனவரி ஸ்டூடெண்ட்டாக வாரவங்க வந்து ஷோ மணி காட்ட வேண்டியது வந்து 11% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதாவது இயருக்கு வந்து நீங்கள் £10,000 காட்டணுமெண்ட்டாக வந்து ஸோ இனி வந்து அதாவது ஜனவரி 1st இப்போ வந்து நீங்கள் வந்து £11,100 காட்டணும். £11,100 வந்து நீங்கள் காட்ட வேண்டி வரும். இனி முதல் வந்து ஸ்கில் ஒர்க்கர் விசா வந்து B1, அதாவது இங்கிலீஷ் லெவல் வந்து B1லாம் கட்டுறவங்க. B1 வந்து IELTS வந்து 4 to 5 பேண்டில் இருக்கிறவங்க வந்து இப்போ வந்து அதை B1லேருந்து B2வாக மாற்றுறாங்க. அப்போ B2 வந்து IELTS வந்து நீங்கள் 5.5லேருந்து 6.5க்குள்ளே இருக்கணும். ஸோ ஒர்க் விசா மாற்றுறவங்க வந்து அதாவது ஒர்க் விசா உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுற கம்பெனி வந்து இனி கவர்மெண்ட்டுக்கு வந்து பே பண்ண வேண்டிய காசுலேருந்து 32% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது £1,000 பே பண்ணுற இடத்துல வந்து அவங்க இனி £1,320 வந்து இனி பே பண்ணுவாங்க. ஸோ இந்த ரூல்ஸ் சேஞ்ச் ஆனதில் வந்து இவ்வளோ தான் முக்கியமான டீட்டெயில்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும்.